சார் ரெடியா? எதுக்கு ரெடியா? இல்ல, எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு, உங்ககிட்ட கேட்கலாம், ஒரு டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எங்க நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல வணக்கம் சொல்லி தானே ஆரம்பிக்கணும். ம். புரியுதுங்களா? அதானே முறை. அதான் முறை. என்னைக்கு முறை தவறி நடக்காதீங்க. ம். வணக்கம். இல்ல, முறை தவறி நடக்க கூடாதுன்னா நீங்க எனக்குன்னா மாமனா மச்சானா? என்ன ஒன்னும் புரியல. கேள்வி நான் கேட்கறேன், கேட்கறதுக்கு பதில் ஏங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தானே நடக்கணும். நீங்க நடந்தீங்களா ப்ரொசீஜர் படி? அப்புறம் வர சொன்னீங்க, டயத்துக்கு வந்தேன்ல, ம். டயத்துக்கு வந்து உட்காந்துருக்கோம்ல. ம். அப்புறமே ப்ரொசீஜர் பிரகாரம் போக வேண்டியதானே. ரெடியா அப்படின்னா புரியல எனக்கு. இல்ல, எனக்குன்னு ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. உங்களை பத்தியோ, உங்க தலைவரை பத்தியோ, உங்க கட்சியை பத்தியோ எனக்குன்னு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதை எனக்கு கிளியர் பண்றதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா, பதில் சொல்றதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டேன். இது ஒரு குத்தமா? இல்லங்க, ம். நீங்க கேட்ட முறை இருக்கு இல்லையா, அது ம். பெரிய, நீங்க என்னமோ சிபிஆர் ஆபீசர் மாதிரியும், ம். நான் என்னமோ சொல்லுங்க சாமி அப்படிங்கிறது மாதிரியும். என்ன அது? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். ஆ, நீங்க நார்மலா கேள்வியை கேளுங்க. சரி, நார்மலா கேள்வி கேட்கிறேன். ஆ, கூட்ட நெரிசல்ல தண்ணி பாட்டில தூக்கி போட்டீங்கல்ல? அப்போ கூட்டம் தண்ணி நெரிசலா பாட்டில இருக்கு. தூக்கி போட்டேன். ம். ஓ, தலைவர் தூக்கி தலைவர் போட்டாரு. தூக்கி போட்டார்ல. ஓகே. அப்போ கூட்ட நெரிசலா இருந்ததுல, அது நீங்க பார்க்கவே இல்லையா? ஏங்க, இதே கேள்விதான் சிபிஐ ஆபீஸ்லயும் கேட்டாங்க. ம். கொஞ்சம் கூட அதாவது சென்ஸ்ங்கிறது கிடையாதா? ம். ஆ? அதாவது கூட்டம் ம். எத்தனை மணிக்கு நடக்குது? ம். இருட்டா இருக்கிற நேரத்துல நடக்குது. ம். புரியுதுங்களா? சுத்தி லைட்டு, ம். ஃபுல்லா ஹை பீம் லைட்டு, எல்லா போக்கஸ் லைட்டு நம்ம முன்னால இருக்கிறப்ப நம்ம லைட்டை பார்த்துட்டு எதையாவது ஒண்ணு பார்த்தோம்னா கண்ணுக்கு ஒரு மயிரும் தெரியாது. அது தெரியுமா? ம். சும்மா சிபிஐ ஆபீசரோட இதே மாதிரிதான் தலைவன்ட்ட கேட்டு டென்ஷன் பண்ணா ம். என்ன தெரியுமா? எப்படி தெரியும்? கண்ணு இருட்டா தெரியும், ஒரு இளவும் தெரியாது. ம். ஒரு லைட்டை பார்த்துட்டு இப்படி லைட்டை பாக்குறீங்க, அங்க பாக்குறீங்க, என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒரு இளவும் தெரியாதுல்ல. ம். அப்போ நீங்க வந்து அங்க கூட்டம் நெரிசலா இருக்கிறது நீங்க பார்க்கவே இல்ல. தண்ணி தூக்கி போடும்போது, தண்ணி பாட்டில தூக்கி போடும்போது. எங்க அம்மா சத்தியமா பாக்கலங்க. ம். அப்ப எப்படி நீங்க பேச்ச கன்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்களே? அப்ப கூடவா தெரியல இங்க கூட்ட நெரிசலா இருக்குது? ஏங்க ஏதாவது பார்த்தாதாங்க நம்ம நிப்பாட்ட முடியும். நமக்கு எதுவுமே தெரியலையேங்க. தெரியாம அப்ப எதுக்கு நீங்க போனீங்கன்றேன், பிரச்சாரம் பண்றதுக்கு? ஏங்க தூரமா லைட்ல நிக்கிற மக்கள் எல்லாம் தெரியுதுங்க. ம். சரி, மக்கள்லாம் அவ்வளவு தூரத்துல அங்கதான் நிக்கிறான், இங்க பக்கத்துல யாரும் நிக்கல. ஒரு மேடை அப்படின்னு ஏறி நின்னோம்னா பக்கத்துல வண்டி பக்கத்துல மேடை பக்கத்துல நிப்பாங்க. ஆமா. புரியுதுங்களா? மேடைங்கிறதுக்கும் மேடைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆமா. அப்படிங்கிறப்ப லைட் எல்லாம் அங்கதான் போட்டிருக்காங்க. ம். இங்க இருக்கிற லைட் எல்லாம் என்னைய பாக்குது, ம். அங்கிட்டு இருக்கிற லைட் எல்லாம் கொஞ்சம் தூரமா வச்சு மக்களை பாக்குது. அப்ப அவங்கதான் கணக்கு தெரியுறாங்க. ம். பரவாயில்ல, 6 வாரமா நம்ம பேச்ச கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம ரொம்ப உற்சாகமா நம்ம பேசிட்டு அப்போ இருந்தோம். லைட் ஃபோக்கஸ் எல்லாம் நீங்க எஸ்டாப்லிஷா தெரியணும் அப்படின்றதுக்காக, உங்களுக்காக செட் பண்ணுது. ஜனங்க வந்து பார்த்து போகணும் அப்படின்றதுக்காகலாம் லைட் செட் பண்ணல. ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு லைட் வச்சு எடுத்தோம் அப்படிங்கறது மாதிரியே நினைச்சுட்டு கேள்வி கேட்பீங்களா? அதான் நடந்திருக்கு. அதான் ஷூட்டிங் நடந்திருக்கா? ஸ்பாட் மாரி தான் நடந்திருக்கு. உங்களுக்கு மட்டும் லைட் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. மக்களுக்கு ஒரு லைட் ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம்ல. ஏங்க நிகழ்ச்சி நடந்தது காலையில 7 மணி இல்ல, ம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஈவினிங் 7 மணி. அதுதான் கேக்குறேன். ஏன் நீங்க காலையிலே வந்துட்டு போயிருக்கலாமே? 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சீங்க ஜனங்கள. காலையில வந்துட்டு போயிருக்கலாமா? ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புரியல. இதெல்லாம் வந்து கொஸ்டின் சிபிஐ ஆபீஸ்ல வரைக்கும் இப்படிதான் கேக்குறாங்க. காலையில எந்திரிச்சோன்னு உடனே ஓடி வந்து இப்படி இதுதான் காலையில எந்திரிச்சோன்னு காலை கடன் நடத்த வேணாமா? ம். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் ஒரு ஏங்க நார்மலான ஒரு பிச்சைக்காரர் ரெடியாகி கிளம்புறதுக்கே 10 நிமிஷம் ஆகுறப்ப ஒரு விஐபி ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஆள் கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா மலேசியாக்கெல்லாம் முன்னாடி நாளே போயிருவீங்களே. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் முன்னாடியே கரெக்ட்டா டைம்க்கு போயிருவீங்களே. அப்பலாம் காலை கடன்லாம் பண்ண மாட்டீங்களோ? ஏங்க இதுக்கு டிக்கெட் நம்ம செலவு பண்ணி போகணுங்க. ம். அதுக்கு டிக்கெட் படம் அவன் ப்ரொடியூசர் செலவு பண்ணுவாங்க. ஓ! அதனால நீங்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றீங்க? காசு வாங்கிட்டு நடிக்கிறதுனால அங்க கரெக்ட்டா இருக்கிறீங்க. இங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறதுனால மக்களோட இளக்காரம், அலட்சியம் அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் நம்மள பார்க்கறதுக்கு வருவாங்க, ஓட்டு அப்படி போட்டுருவாங்க. எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ம். விஷயங்க, மக்கள் எங்க மேல நம்புறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமா இருக்கிறதுனாலதான் ம். நாங்க வந்து கரெக்டா டிராவல் பண்றோம். புரியுதுங்களா? வேற எவனாவது சொன்ன நேரத்துக்கு போகாம வேற நேரத்துக்கு போனானா அங்க ஒரு நாய் காக்கா குருவி கூட இருக்காது. ம். எவனும் இருக்க மாட்டாங்க. மக்கள் அவ்வளவு தூரம் எங்களை நிக்க வச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? எங்க மேல இருக்கிற நம்பிக்கையினால. அத வச்சுதான் நீங்க வந்து என்ன பண்றீங்க? மக்கள வந்து அலட்சியமா எண்றீங்க. உங்களுக்கு கூட்டம் கூடுறதுல ஒரு ஒரு திமிர்த்தனம் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கூட்டம் அலட்சியம், கூடுறது. திமிரா? ஆமா. என்னங்க புரியல? உங்களுக்கும் கூட்டம் கூடாம நீங்க சொல்றது நம்புறவனை ஏமாத்துறது மாதிரிங்க. ம். நாங்க என்ன அந்த மாதிரி நம்பிக்கை துரோகமா நாங்க எங்க தலைவர் பண்ணிருக்காரு? அதுதான் பண்ணிருக்கீங்க. என்ன நம்ப பண்ணிருக்காரு? வச்சு ஏமாத்திருக்கீங்க. சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு லேட்டா தானே வந்திருக்கீங்க. ஏங்க லேட்டா வந்தோம்னா உண்மையிலேயே சொல்ற 1008 காரணங்கள் இருக்கு. சும்மா எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ம். சரி, ஆமா.
அவ்வளவு கூட்ட நெரிசலா இருந்திருக்குல்ல, ஆ. அது மீறிய ஏன் உங்க வண்டி உள்ள வந்துச்சு? அப்ப கூட உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாதா? இவ்வளவு கூட்டம் இருக்கு, நம்ம உள்ள வண்டி போனா இதுவாகும்னு என்ன சொல்லிட்டு. மீண்டும் மீண்டும் அறிவுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குது. ம், இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க பிள்ளைக்கு. ம், கொஞ்சம் கூட கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? ம், ஒரு விஷயம், வண்டியில நாங்க இருக்கோம், ம். வண்டிக்குள்ளார எத்தனை பேர் இருக்கோம்? அதிகபட்சமா 6 பேரு. தெரியலையே யார் யார் இருந்தீங்கன்னு. ஏங்க 6 பேருங்க, ம். டிரைவர் எல்லாம் சேர்த்து எல்லாம் 6 பேரு வண்டிக்குள்ள நிக்கிறாங்க. யார் யாரு 6 பேரு? விஜய், ஜெகதீசன், ஆதவர்ஜுனா டிரைவரு. அப்படி பார்த்தா 4 பேர் தான் இருக்கு. இன்னும் 2 பேர் யாரு? மறைமுகமா யாருன்னா உள்ள உட்கார வச்சிருந்தீங்களா? புரியல, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? த்ரிஷா உள்ள இருந்தாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? தெரியலையே, எங்களுக்கு தெரியல. உள்ள அப்புறம் யார் என்ன? இருந்தாங்கன்னு ஏங்க சொல்லுங்க. 6 பேர் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. 6 பேரையும் நாங்க சொல்லிட்டு இருக்கணுமா? ஆமா, சொல்லிதான் ஆகணும். யார் யார் இருந்தாங்க சொல்லிதானே. சிபிஐ கிட்ட சொல்லிதானே சார் ஆகணும். யார் யார் உள்ள இருந்தாங்கன்ட்டு. ஏங்க, ம், அது சிபிஐ கிட்ட தலைவர் சொல்லிப்பாரு. ம், புரியுதுங்களா? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ம். வண்டி ஏன் முன்னால வந்துச்சுன்னு கேக்குறீங்க. புரியுதுங்களா? வண்டியை நாங்களா எடுத்துறல. ம். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். வண்டிக்கு முன்னால நின்ன அவ்வளவு தொண்டர்கள், ரசிகர்கள் வந்து பார்த்து வண்டியை பார்த்து வா தலைவா, வா தலைவா, வா தலைவா, வா தலைவா சொன்னதான் நாங்க மூவ் பண்ணோம். புரியுதுங்களா? டிராபிக் ஜாம் எதனா இருந்ததா? வா தலைவா, நீ வா, நீ வா, நீ போ, நீ போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு. டிராபிக் ஜாம் வருது. இல்ல வா தலைவானா அவன் உற்சாகத்துல கத்துவாங்க. ஏங்க, உங்களுக்கு என்ன உற்சாகத்துல கத்துனாலும் அவன்கிட்ட ஸ்பேஸ் இருக்குது, இடம் இருக்குது, அதனாலதான் வாங்கன்னு சொல்றாங்க. அவனை நம்பிதானே டிராவல் பண்றோம். இல்லையே, காவல்துறை உங்க கிட்ட அறிவுறுத்திருக்காங்க, இதுக்கப்புறம் நீங்க உள்ள போவாதீங்க. ஏன்னா எவிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு பக்காவா. அவங்க சொல்லியும் உங்க வாகனத்தை வேணும்ட்டுக்குனே உள்ள போன்னு சொல்லிட்டு உங்க ஆதவர்ஜனா பேசிருக்கிறது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏங்க புரியலங்க. அப்ப வேணும்ட்டுக்குனே தான் நீங்க உள்ள வண்டி எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஏங்க, கொஞ்சம் கூட அறிவு கட்டத்தனமா இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ நாங்க எடுத்துக்கிட்டு போய் வேணுக்கும்னே அந்த நெரிசலை உருவாக்கி அந்த சாவை நாங்களே ஏற்படுத்தணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ம். கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேணாமா? இப்ப பத்திரிகையாளர் வரைக்கும் போடுறானுங்களே, யாருமே சிந்திக்கவே மாட்டீங்களா? ம். ஆ? நீங்க இதுக்கு தானே முன்னால யாருக்காவது இந்த இந்தியாவுல ஸ்டாம்பேட் அப்படின்னு ஒரு விஷயம் யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது, நடந்ததே இல்ல. விஜய் வந்த பிறகுதான் இந்த சாபக்கேடான விஷயம். எவனுக்குமே தெரியலங்கிறப்ப எங்களுக்கு அப்படி தெரியும். அதனால நீங்க புதுசா கிரியேட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்கப்பா பிரச்சாரத்துல அப்படின்னு. ஏங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு சம்பவங்கிறது நமக்கு முன்னால நமக்கு அதாவது வரலாறு தெரியணும், வரலாறு தெரியணும்னு எதுக்கு சொல்றாங்க? எது? இப்ப வரலாற தெரிய வைக்கிறானுங்க. ஆமா. புரியுதுங்களா? வரலாறுங்கிற புத்தகத்தை ரிமூவ் பண்ணிட்டு சோசியல் சயின்ஸ் வச்சிருக்காங்க கம்யூனிட்டி பயலுங்க. ம். வரலாறு தெரியணும்ல. இப்படி ஒரு வரலாறு, இப்படி ஒரு சம்பவம், கூட்ட நெரிசல்ல இத்தனை பேர் சேர்ந்தா, இத்தனை பேர் நின்னா இப்படி இடிச்சு கீழே ஊந்து சாவானுங்க, அவன் மேல எல்லாரும் ஏறி மிதிப்பானுங்க, செத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குங்களா? சுனாமின்னு ஒண்ணு வரதுக்கு முன்னால சுனாமியில செத்து போறதை பத்தி எவருக்கு தெரியும்? அது மாதிரி சுனாமி மாதிரி ஒரு கூட்ட அலையில இப்படி நடந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் கத்துனா உங்க மேல உண்மை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. வரலாறு தெரியாது, வரலாறு தெரியும்னா வரலாறு தெரியும். அஜித் வந்து 3 கேரக்டர்ல நடிச்சாரு. கே.எஸ். ரவிக்குமார் டைரக்டர். அந்த வரலாறு படம்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். ஆனா உங்க தலைவர் வரலாறு படைக்கிறாரு பாருங்க. பயங்கரமான வரலாறு படைக்கிறார் உங்க தலைவர். ஏங்க, நான் வரலாறுனா ம். ஹிஸ்டரி ஆஃப் லைஃப், ஓ. ஹிஸ்டரி ஆஃப் என்ன சொல்றது, வேர்ல்டோட. நான் அஜித் நடிச்ச படம் வரலாறுன்னு நினைச்சிட்டேன். பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும் படம். செம்ம சூப்பரா என்டர்டெயின்மென்ட். இருக்கும். ம். இந்த சமுதாயத்தை, இந்த தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு வரலாறுங்கிற ஒரு சினிமாவுக்கு டைட்டில் வச்சு வரலாறே தெரியாம ஆக்கிட்டானுங்க பாத்தீங்களா? எந்த அளவுக்கு சதி செய்யறாங்க பாத்தீங்களா? அந்த பட டைட்டில விஜய்க்கு வச்சிருந்தா அப்ப உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். அஜித்துக்கு போனதுனாலதான் இப்படி கொதிக்கிறீங்க. வரலாறுனா ம். முன்னால் இருக்கிற காலங்கள், நடந்த காலங்கள், ம். பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்த சொல்றதுதான் வரலாறு. ம். அஜித் பட வரலாறுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க வரலாறு சொன்னது எனக்கு அங்க போயிருச்சு. ஆனா விஜய் கூட சூப்பரான வரலாறுலாம் படைச்சிருக்காரு சார். உச்சத்துல இருந்தவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஒர்க் ஃப்ரம் அரசியல் அதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து போராட்டத்துல போய் சந்திக்காம எல்லாரையும் அவரு பனையூர்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு வரலாறு. இந்த ஸ்டாம்பேட் இது ஒரு வரலாறு. பல வரலாறு வந்து விஜய் அவர்கள் படைச்சிருக்கிறாரு. அதுல அவருக்கு வந்து பெருமை பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. நீங்க இவ்வளவு தூரம் பேசுறது எல்லாமே நக்கல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ம். புரியுதுங்களா? ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? ம். இங்க மு.க. ஸ்டாலின் வரைக்குமே ஏற்கனவே அவரு விஜய் அளவுக்கு படங்கள் நடிச்சு ஹிட் ஆகலனாலும் ஒரு ஃபிளாப் படத்துல நடிச்சவர் தான். ம். புரியுதுங்களா?
ஒரு நடிகனுக்கு ம். முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்குது. ம். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரே அப்படிதான் வந்திருக்காரு. இல்லையே 2 பேர் முதலமைச்சரா இருந்திருக்காங்க. அவங்களாம் நடிகரே இல்லையே. நீங்க சொல்றபடி தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அண்ணாதுரை அவர்கள், அதே போல ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாமே அரசியல் பின்புலத்துல வந்து வந்திருக்கலாம். ஆனா 2 முதலமைச்சர்கள், மாபெரும் முதலமைச்சர்கள் 2 பேர் இருந்திருக்காங்க. அவங்களாம் அரசியல் இது ஏங்க பெரும்பான்மையை தானங்க வேணும். ஓ இப்ப நீங்களே சொல்றீங்களே இவ்வளவு பேர் சொல்றீங்க. ஆனா 2 பேர் தான் சினிமாவுல இல்லாம இருந்திருக்காங்கன்றீங்க. அவங்க எவ்வளவு பேர் சூப்பர் ஆண்டுன்னு இருக்காங்களே. தமிழ்நாடு ஆண்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்திருக்காங்களே. அவங்க வந்து ஆக்டிங்கே பண்ணலையே நீங்க சொல்றபடி பார்த்தா. ஐயா எடப்பாடி பழனிசாமியும், ஐயா ஓபிஎஸ் அவர்களும். அப்ப காமராஜர் எல்லாம் சினிமாவுல நடிச்சாரா? காமராஜர்லாம் அவர் பெருந்தலைவர். அவரை விட்டுருங்க. அவரெல்லாம் நீங்க வந்து இங்க வந்து இவங்க கூட வந்து ஒப்பிடவே முடியாது. இவங்க 2 பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏங்க எடப்பாடி ஓபிஎஸ் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. ம். அவங்க எல்லாம் வந்து இவங்கெல்லாம் கேமராவுக்கு முன்னால நடிகர்கள். ம். அவங்க எல்லாம் ரியலாவே நடிக்கிறவங்க. கமலஹாசன் தோத்துருவாங்க. எடப்பாடி ஐயா கிட்ட கமலஹாசன் தோத்துருவாரு. அந்த அளவுக்கு நடிகர்கள். என்ன நீங்க நினைக்கிறீங்களா? சினிமாவில பாத்துட்டதுனால நம்ம கமலஹாசன் மிக சிறந்த நடிகர், மிக பெரிய நடிகர் அப்படின்னு நாம கொண்டாடிட்டு இருக்கோம். இதே எடப்பாடி ஐயாவோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. பாத்திருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆ, கோவத்தூர்ல பாத்திருக்கோம். ஆ, டெல்லியில பாத்திருக்கோம். ஆ. பயங்கரமா பாத்திருக்கோம். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சினிமா எல்லாமே நடிகர் தாங்க. எல்லாமே நடிகர் தான். எல்லாமே நடிகர் தான். இவங்க எல்லாம் வந்து சினிமால இருந்து நடிகரா இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. இவங்க அரசியல்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்றாங்க, நடிக்கிறாங்கன்றீங்க. அதானுங்க. ம். அதானே நடந்துட்டு இருக்குது. அது கரெக்ட் தான். அப்ப நடிகன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா? இல்ல வரக்கூடாதுன்னு இல்ல. ஆ. உங்க தலைவரும் ஒரு பிரபலமான நடிகர், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அப்படி இருக்கும் பொழுது நமக்கான கூட்டம் இவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராயமான கணக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதாவது ம். புரியல. எங்களுக்கு தெரியாதா? அத எங்களுக்கு தெரியல. எவ்வளவு பேர் வருவான்னு எங்களுக்கு தெரியாதாங்க. அதையே தெரியலன்னு நான் கேக்குறேன். இப்ப கல்யாணம், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணத்துக்கு எல்லாரும் வாங்கன்னு சொல்லி பத்திரிகை கொடுப்போம். ஒரு 1000 பேருக்கு பத்திரிகை கொடுப்போம். ரைட்டுங்களா? கரெக்ட். இப்ப 1000 பேர் கல்யாணத்துக்கு வருவானா? வந்தவன் என்ன பண்ணுவான்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்தவன் மட்டும் சாப்பிட மாட்டான். நம்ம வீட்டை சுத்தி 4 தெரு இல்ல, அது ஊருக்குள்ள இருக்கிற 10 தெருவுல இருக்கிறவங்க சோற வீட்டுல சோறாக்குறத நிப்பாட்டிட்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்து சாப்பிடுவாங்க. கடைசியில பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாத எத்தனையோ கல்யாணம் நடந்திருக்கு தெரியுமா? கூட்டம் அதிகமா வந்ததுக்கும் கல்யாணத்துல சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏங்க நம்ம அலையாத கூட்டமும் வந்துருவாங்கிறதுக்காக சொல்றேங்க. பாத்தீங்களா, நான் இவ்வளவு தூரம் தெளிவா மரமண்டையில ஏறதுக்கான ஒரு புரிதலை வச்சு உதாரணமா இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியலன்னா. இல்ல ஒரு உதாரணத்தை ஷார்ட்டா சொல்லலாம், இல்ல ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வந்துடலாம். சுத்தி வளைச்சு சொல்றீங்களே அதான் புரியல. சுத்தி வழக்கெல்லாம் சொல்ல, உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், விஜய் கழகத்துல இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க மட்டும் வந்தாங்க அப்படின்னா ஓகே. ஆனா திடீர்னு பார்த்தா அஜித் ரசிகர் வர்றான், திடீர்னு பார்த்தா த்ரிஷா ரசிகர் வர்றான், திடீர்னு பார்த்தா நயன்தாரா ரசிகர் வருவான். புரியுதுங்களா? வயசான காலத்துல இருக்கிற அந்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் கூட வர்றாங்க. இவ்வளவு பேர் வந்து நின்னா எப்படி? அப்ப விஜய் ரசிகர்கள் மட்டும் வரல, அஜித் ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்ததுனால இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். சரி, இவங்க ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்லாம் ஓகே. த்ரிஷாக்குன்னு ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்களா என்ன? அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா என்ன? ஏங்க அடுத்த கட்ட தமிழ்நாட்டில் சிஎம் ரசிகர்கள் இருக்கான்னு கேக்குறீங்க? அப்ப இப்பவே ஆட்களை சேர்க்கிறாங்க அவங்க. இல்ல உங்க ரசிகர்கள் பாதி பேர் அங்க போயிட்டாங்களா? அந்நியா இருக்காங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. த்ரிஷா மாதிரி ஆகணும் அப்படின்னு எத்தனை பெண்கள் கனவு கண்டுட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்கள மாதிரி எல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு யார கனவுலாம் காணலையே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், உங்கள் கனவு என்றாவது ஒரு நாள் நினைவாகும் அப்படின்னு. அவர் வந்து சொன்னது வந்து வேற ஒரு காரணத்துக்கு. த்ரிஷா தாங்க முதல்ல சிஎம்ங்கிற கனவு கண்டதே விஜய்க்கு முன்னாலேயே இவங்கதான் கனவு கண்டது. அதையும் சொல்லிருக்காங்க முன்னாடி, அது தெரியுமா? அந்த வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம், நல்லா கரெக்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஏங்க நாட்டு மக்களும் நல்லா இருக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே குரோப்ல இருக்கணுங்க. சும்மா திடீர்னு சொல்லி கொடுத்தாப்புல வந்துடாதுங்க அந்த உணர்வு. புரியுதுங்களா? அப்பத்துல இருந்தே அச்சாணி போட்டிருக்காங்க த்ரிஷா. எப்போ விஜய் கூட ஃபர்ஸ்ட் படம் நடிச்சாங்களோ அப்பத்துல இருந்தே அச்சாணி போட்டாங்க, நம்ம ஒரு நாள் சிஎம் ஆயிடுவோம் அப்படின்ட்டு. ஏங்க என்னங்க கொஞ்சம் கூட அறிவுங்க. ஐயோ, த்ரிஷா முத நடிச்சதே வந்து பிரசாந்த் படம் ஜோடி, அதுக்கப்புறம் லேசாங்கிறதுல படத்துல ஷியாம். நீங்க விஜய் கூட நடிச்சாரு உடனே என்ன பேசுறீங்க? நான் அது சொல்லல சார். விஜய் கூட ஃபர்ஸ்ட் பேர் சேர்ந்திருப்பாங்கல்ல, அப்பவே நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் த்ரிஷா. நம்ம தான்ப்பா அடுத்து எப்படி நீனா ஒரு நாள் சிஎம் ஆயிடுவோம்
அதனாலதான் இந்த பேட்டியில அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். அவங்க எங்க அண்ணி வந்து சிஎம்ங்கிற டார்கெட் வந்து ம். விஜய வச்சுதான் கிடையாது. ம். அந்த இடத்துல அஜித் வந்தாலும் ம். எங்க அண்ணி ரெடி ஆயிடுவாங்க. தாவிட்டே இருப்பாங்களா? தாவிட்டே இருப்பாங்களா? ம். ஏங்க ஐயோ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப எம்ஜிஆர் இருக்காரு அப்படின்னா எம்ஜிஆர் மட்டுமே ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா வரதுக்கு காரணம் கிடையாது. புரியுதுங்களா? ம். அவங்க ரஜினி அந்த நேரத்துல சிஎம்க்கு ரெடியா இருந்தாருன்னா அவரும் வந்திருப்பாரு. ஓ, புரியுதுங்களா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. புரியுது. அந்த நேரத்துல எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க தெரியுமா? ம். சிஎம் ஆவறதுக்கா? அப்புறம் ம். சரி, ஓகே. புரியல. நீங்க கேக்குறது என்ன? வண்ணாந்துறையில துணி துவைக்கிறதுக்கு ஆள் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிச்சல சொல்றீங்களா? இல்ல, எனக்கு தெரியல. ஆ. ஏன்னா நீங்க நல்லா அரசியல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க. ஆ. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க தலைவர் மாதிரி உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, புரிதல் இருக்கு. அதனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ம். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அவ கேள்வி படிச்சங்கிற படிப்பறிவுங்கிற வச்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அறிவு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாம இந்த சிபிஐ ஆபீஸ்ல கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி அதெல்லாம் பத்திரிக்கை எல்லாம் நான் விட்டு அதெல்லாம் பாக்குறப்ப கடுப்பாகுது. அவ்வளோ கடுப்பாகுது. ம். படிக்கிற நமக்கே கடுப்பாகுது. எங்க தலைவர் என்ன வேணாம் அவ்வளோ டென்ஷன் ஆகுது. யாருக்கு? உங்க தலைவருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு அப்போ? அப்புறம் அப்ப டென்ஷன் ஆயிட்டு தான் முகலாம் சோர்ந்து போயிருக்கோ? ஏங்க முகம் சோர்ந்து போகுதுன்னு ஒரு விஷயங்க. ம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டுல நம்ம தாத்தா செத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிருக்கும். ம். புரியுதுங்களா? ஆனா தாத்தா எப்படியெல்லாம் நமக்கு பண்ணாரு, தாத்தா இருக்கிறப்ப நம்மளை எப்படி தூக்கி கொஞ்சினாரு அப்படின்னு நமக்கு சொல்றப்ப அந்த உணர்வான ஃபீலிங் நமக்குள்ளார சோகத்தை ஏற்படுத்தும். ம். அவங்க உட்கார்ந்து சிபிஐ ஆபீசர் இருக்காங்கல்ல, இந்த 41 பேர் செத்ததே திருப்பி 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 ம். கேக்குறப்ப அழுக வருமா வராதா? வரந்தான். கரெக்ட் தான். சரி, அங்கேயே போயிட்டு நீங்க வந்து இவ்வளவு கேள்வி உங்களை துரி கேக்குறாங்கல்ல, ஆ. ஏன் இந்த ஆவி புருடா கதைலாம் அங்க விடல? எங்க நம்ப மாட்டாங்க. நம்புறவங்கள்ட்ட சொல்லலாங்க. இப்ப கடவுளை நம்புறேன் நானு. ம். எந்த அளவுக்கு கடவுளை நம்புறேனோ அதே அளவுக்கு பேயையும் நம்புறேன். ம். புரியுதுங்களா? நம்புறவன்ட்ட சொல்லலாம், நம்பாதவன்ட்ட நம்புற மாதிரி சொன்னா எல்லாரும் நம்புவாங்க சார். நம்பாத மாதிரி புருடா கதை, அந்த ஆவி கதை அதெல்லாம் விட்டா யார் சார் நம்புவா? சொல்லுங்க பாப்போம். ஏங்க அதெல்லாம் சொல்லி அங்கதான் எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் வச்சு நடத்திட்டு இருக்கோங்க. ஆக மொத்த விஜய் மாதிரி நீங்களும் புருடா கதை நிறைய குடுக்குறீங்க. என்னத்த புருடா கதை விட்டோம்? அவரும் நிறைய விட்டாரு. புரியல. என்னங்க என்ன புருடா கதை விட்டோம்? ஒண்ணு சொல்லுங்க. என்ன புருடா கதை விட்டோம்? நான் கேக்குறேன் இருங்க. ஆ. இது சிபிஐல இன்னொரு கேள்வி கேட்டாங்க. ஆ. 7 மணி நேரம் ஏன் லேட்டா வந்தீங்க? ஏன் லேட் ஆயிடுச்சு? அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க? 7 மணி நேரம் லேட்டா வந்ததுக்கு என்னங்க சொல்லிருக்காங்க? பதில் என்ன அதான் சொல்லிருக்காங்க? சொல்லியிருக்காரு, ரோடு வளைவா இருந்துதான் அதனால வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. உங்க தலைவர் தான் சொன்னாரு, நான் சொல்லல. இது தப்பா? ஆமா, தப்பு தானே. எது தப்பு தானே சார். இந்த ரோடெல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேனே. ஆ? பாத்திருக்கேனே. ஏங்க எந்த ஊர்ல இருக்கு? நம்ம இருக்கிறது தமிழ்நாடு. இந்த தெருவுல இருந்து அடுத்த தெரு பார்த்துக்குள்ள அத்தனை வளைவு இருக்கு. ம். என்ன பேசுறீங்க? ஐயோ! அப்போ சென்னையில இருந்து கரூருக்கு வர வரைக்கும் அவருக்கு வந்து ரோடு வளைவு தான் இருந்திருக்கு. ஏங்க ம். கொஞ்சமாவது ஐயோ இது எப்படி நான் சொல்லி அதாவது பிளைட் இங்க டேக் ஆஃப் ஆகுதுல்ல, ம். டேக் ஆஃப் ஆனோடனே நேரா இங்க இருந்து கிளம்பி திருச்சி இறங்க மாட்டான். ஆ. புரிஞ்சுக்கங்க. அப்படியே டேக் ஆஃப் ஆகுறப்பே ஒரு ரவுண்ட் அப்படியே போடுவோம். ஓ. இங்க ஓ. புரியுதுங்களா? திருச்சி எங்க இருக்கு? அங்க இருக்கு. இவன் ஏன் கம்யூனிட்டி பீச்சை சுத்துறான்? Yes. அப்படியே பெங்களூருக்கு ஓடி அப்படியே அப்படி போவான். ம். புரியுதுங்களா? அங்க போனோடனே நேரா திருச்சி அப்படியே இறங்க மாட்டான். அங்க இப்படியே அவனுக்குன்னு ரூட் கொடுத்துருவாங்க. இவ்வளவு மீட்டர் மேல போகணும், இவ்வளவு மீட்டர் கீழே வரணும், அப்புறம் இவ்வளவு பெண்டுல போகணும் அப்படிலாம். ம். ஆமா, பிளைட்ல போனா மட்டும் நேரா போயிருவீங்க. பிளைட்டே வச்சு ஓட்டுறாங்க மயிலாடிங்க. ஓ, அந்த வளைவுனாலதான் லேட் ஆயிருச்சுன்னு. மத்தபடி திருச்சியில இருந்து கரூர்ல வர்றதுக்கு வளைவெல்லாம் இல்ல. ஏங்க என்னங்க நான் சொல்றது என்ன இதுக்கு என்ன சொல்றது? பச்சை பிள்ளை கதை சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறீங்களா? சார், உங்க தலைவர் தான் சார் சொன்னாரு, ஏன் லேட்டா வந்தீங்கன்னா ரோடு வளைவா இருந்தது அதனால அவர் லேட்டா வந்த அப்படின்னு சொன்னாரு. ஏர்கிராப்டே வளைச்சு தான் ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்றேன். அப்புறம் ரோடு சொல்லிட்டு ஏர்கிராப்டே வளைவு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால இது ஃபியூல் வந்து தீர்த்துட்டு தான் இறங்கணும்னு சொல்லிட்டு ஆமா. இல்லன்னா லேண்ட் பண்ணோம்னா இதாகும் சொல்லி ஒரு ஆமா. ஃபிளைட் சுத்துறாங்கல்ல, ஆமா. வாங்கி சுத்துற. ஆமா. புரியுதுங்களா? புரியுது. ஏர்கிராப்ட்லயும் நேர் பாதை கிடையாது. சரிங்க சார். அத முதல்ல நல்லா புரிஞ்சு. ஏர்கிராப்ட்லயே கிடையாதுங்கிறப்ப ரோட்ல நீங்க நான் திருச்சிக்கும் கரூருக்கும் போயிருக்கீங்களா? ம். போயிருக்கீங்களான்னு கேக்குறேன். இல்ல, நான் போல.
ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. உண்மை சம்பவத்தை அவங்க அதாவது எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அந்த பைபாஸ் ரோடு இருக்குல்லங்க, திருச்சிக்கும் கரூருக்குமான பைபாஸ் ரோடு ஃபுல்லா எங்க தலைவரை பார்க்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்க திருச்சியில இருந்து பிளைட் விட்டு வெளியில வந்தோடனே அந்த ரோட்ல நேர் ரோட்ல போக முடியாது. அதனால ஊருக்குள்ளாரையும் சந்துக்குள்ளாரையும் பூந்து 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 போறப்ப லேட் ஆகும். கண்டிப்பாகும். மோடி சார் கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து மேல ரோடு போடுறீங்களா, ஏரோப்ளேன் போடுறதுக்கு ரோடு போடுறீங்களா, அது ஸ்ட்ரைட்டா போட்டு விடுங்க சார், பெண்ட் எல்லாம் போட வேண்டாம், ஸ்ட்ரைட்டா போட்டு விடுங்க சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் விடணும். ஏங்க இதெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல அதிகாரம் வர்றதுக்கு முன்னாலேயோ இதெல்லாம் கேட்டோம்னா கிடைக்காது. புரியுதுங்களா? நாம ஜெயிச்சுட்டு அதிகாரத்துல உட்காந்து பிளைட் இப்படி நேரா அதில உடுப்பா அப்படின்னா அதுக்கு ஒரு கோடு எல்லாம் இருக்கும். எந்தெந்த ஏர்கிராப்ட் எங்க இருந்து அப்படின்னு ஒவ்வொரு டெர்மினல்லையும், புரியுதுங்களா, ஒவ்வொரு ஏர்கிராப்ட் டெர்மினல்லையும் அந்த நம்பர் கொடுத்துருவானுங்க. இந்த இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா கொடுக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் அதிகாரத்துல இருக்கிறதப்ப செய்ய முடியும். செம்ம மாசு சார். நீங்க நான் சும்மா ஒரு இதுக்கு சொன்னோம், மோடி சார் கிட்ட சொல்லி ஏரோப்ளேன் போறதுல ஸ்ட்ரெயிட்டா ரோடு போடணும், வளைவு இருக்கக்கூடாது. ஆனா இதுக்கும் இவ்வளவு சீரியஸா நீங்க பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? எந்த விஷயத்தையும் விளையாட்டுத்தனமா எடுக்க கூடாதுங்க. ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும், ஒரு சீரியஸ் டெடிகேஷன் இருந்தாதான் அந்த இதுல நம்ம வந்து வின் பண்ண முடியும். உங்க சாருக்கு நிறைய டெடிகேஷனும் சீரியஸ்னஸும் நல்லா இருக்கா? அப்படி இருந்ததால இந்த 33 வருஷத்துல இந்த இடத்துல வந்து நிக்கிறது காரணம். சரி, சென்னையில இருந்து கரூர் வரதுக்கு வளைவளைவா இருந்தது ஓகே. ஆனா கரூர்ல இருந்து சென்னைக்கு ரொம்ப ஸ்பீடா போயிட்டாரு, எப்படி? அப்போ வளைவுலாம் இல்லையோ? ஏங்க ஒரு விஷயம் நல்லா மறுபடியும் நான் என்ன தெளிவா புரியறதுக்கு இருக்கா இல்லையா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. நாங்க ரிட்டர்ன் வர்றப்ப டிராபிக் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த கும்பல் எல்லாம் வந்து ஊருக்குள்ளார கூடிட்டான், கரூர்ல வந்துட்டாங்க. அப்புறம் ரோட்ல இருந்த எல்லா கும்பலும் வந்து கரூர்ல வந்துட்டான். அப்ப கரூர் விட்டு நாம ஃபர்ஸ்ட் ஆளா வெளியில போறப்ப ரோடு எம்டியா இருந்தது. புரியுதுங்களா? கரூருக்கும் திருச்சிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துல போற வேண்டிய தூரத்தை நாங்க வந்து ஒரு 75 நிமிஷத்துல போறோம். நாம ஹை-எண்ட் கார் வச்சிருக்கோம்ல. ஆமா, உங்ககிட்ட வந்து காசு நிறைய இருக்குது, கொட்டி கிடக்குது. அதனால நீங்க எவ்வளவு நாளா ஏங்க ஹை-எண்ட் காருங்கிறது ஃபாஸ்டா போறதுக்கும் சேஃப்டி பர்பஸ்க்கு தாங்க ஹை-எண்ட் வாங்குறது. புரியுதுங்களா? எல்லா காரும் ரோட்ல தானே போகுது, வேற எதுலயாவது போகுதா? இல்ல. அப்புறம் பணக்காரன் ஏழன்ட்டு அந்த பாகுபாடு இந்த விஜய்கிட்ட கிடையாது. எங்க கட்சி தலைவர்கிட்ட அப்படி ஒரு சம்பவமே கிடையாது. எல்லாரும் ஒண்ணு. ஆமா, கரெக்ட் தான். இங்க இருந்து சிபிஐக்கு போறது கூட தனி பிளைட்ல தான் போறீங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட எங்க மறுபடியும் டென்ஷன் பண்ணாதீங்க. எங்க பொதுமக்கள் போற பிளைட்ல எங்க தலைவன் போனா ஒரு பெரிய ஆபத்து நடந்துருங்க. உங்களுக்கு புரியாது. இதெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. ஆபத்து எப்படி சார் நடக்கும் பொதுமக்கள் போற பிளைட்ல? ஏங்க எங்க தலைவன் இப்ப வந்து முன்னால பிசினஸ் கிளாஸ்னு இருக்கும், அதுல டிக்கெட் போட்டு உட்கார வச்சுட்டோம்னு வச்சுக்கீங்களேன். பிளைட் பறந்துட்டு இருக்கிறப்ப எங்க தலைவர் முன்னால இருக்காரு அப்படின்னு பின்னால இருக்கிற மத்த பேசஞ்சருக்கெல்லாம் தெரிஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன். அத்தனை பேரும் கொய்யால ஆட்டோகிராஃப் வாங்கணும், போட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், முன்னால போயிடுவான். முன்னால போய் என்ன நடக்கும்? ஆட்டோகிராஃப் போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க. அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாதா? வேற என்ன நடக்கும்? ஏன்னா ஒரு பிளைட் பறந்துட்டு இருக்கிற பிளைட்டா எல்லா வெயிட்டும் முன்னால வந்துருச்சுன்னா பிளைட் கவுந்து கீழே வந்து ஆபத்து வந்துருங்க, உடஞ்சிருங்க. எப்படி சார் இப்படி பேசுறீங்க? வேற லெவல்ல பேசுறீங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி யோசிக்க தோணுது? எல்லாருமே ஃப்ரண்ட்ல வந்துட்டா வெயிட் தாங்காம கவுந்துறன்றீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? யோசிக்க கூட முடியலையே. ஏங்க நியூட்டனின் 3ஆம் விதி தெரியுமா தெரியாதாங்க? கொஞ்சம் கூட என்ன, அதாவது ஒரு சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? புரியுதுங்களா? புரியுது. வெயிட் வந்து மேல தூக்கி எறிகிற பொருள்ல வந்து வெயிட் சுத்தி பரவலா இருந்ததுன்னா அது ஒரு பேப்பரை தூக்கி விட்டுருந்தீங்களேன், அது வெயிட் இல்ல, வெயிட் பரவலா இருக்கும். அது சுத்தி சுத்தி மெதுவா வரும். அதே ஒரு கல்லை தூக்கி விட்டுருந்தீங்கன்னா உடனே கீழே விடும். எதனால? ஒரே இடத்துல வெயிட் குவியறதுனாலதான் அந்த புவியீர்ப்பு சக்தி வந்து அதிகமா டப்புன்னு இழுத்துரும். இது கூட தெரியாதுன்னா என்னத்த சொல்றது? அதனாலதான் உங்க தலைவர் வந்து தனி விமானத்துல போறாரு. யாரும் ஆட்டோகிராஃப் வாங்க மாட்டாங்க, போட்டோ பிடிக்க மாட்டாங்க. ஏங்க மத்தவங்களோட சேஃப்டி பாக்கணுங்க, மத்தவங்களோட வாழ்க்கைய பாக்கணும். அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு. புரியுதுங்களா? இப்ப தெரிஞ்சிச்சு சார், ஏன் உங்க தலைவர் வந்து தனி விமானத்துல போறாருன்னு எல்லாரும் கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்க டெஃபினேஷன் கொடுத்துட்டீங்க, ஏன் தனி விமானத்துல போறாரு. இவ்வளவு தூரம் நான் விளக்கமா சொல்லி ஒரு மேலாடி புரியாம மறுபடியும் தனி விமானத்துல காசு இருக்கிறதுனால அந்த காசு கொழுப்பா, பணக்கார கொழுப்பா, பணக்கார திமிரான்னு பேசுவாங்க. ஒரு பொது நிலமா சிந்திக்கிற ஒரு சிந்தனைய. இதுல த்ரிஷா கூட வேற போறேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர்.
அதனாலதான் தனி விமானத்துல போறாரு. ஆனா இப்ப நீங்க சொல்லிட்டீங்க ஏன் தனி விமானத்துல போறாரு அப்படின்னு. கரெக்டா புரிஞ்சிருச்சு. இப்ப புரியுதா? புரியுது சார், நல்லா புரியுது. இதுக்கப்புறம் இது மாதிரிலாம் கேட்க மாட்டீங்களா? இதுக்கப்புறம் ஏன் விஜய் தனி விமானத்துல போனாரு அப்படின்னு ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். நல்லா புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். போன 12ஆம் தேதி முதற்கட்ட விசாரணைக்கு கூப்பிட்டாங்க, சிபிஐ விசாரணைக்கு. 2ஆம் கட்ட விசாரணையை முடிச்சது, முதல் கட்ட விசாரணைக்கு இப்ப என்ன? இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்குது, சொல்லுங்க. கேக்குதான். விசாரணை முடிச்சிட்டு அடுத்த விசாரணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது, சார் எனக்கு லீவு வேணும், பொங்கல் லீவு வேணும் அப்படின்னு சொல்லி உங்க தலைவர் கேட்டிருக்காரு. புரியல. லீவு வேணும். ஏங்க இப்போ என்ன ஸ்கூல் படிக்கிற பையன் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வரானா? அது மாதிரி என்ன இதுல நீங்க லீவு கேட்டாருன்னு நீங்க பாத்தீங்களா? சிபிஐ ஆபீஸ்ல பக்கத்துல பாத்தீங்களாங்க எங்க தலைவர் வந்து லீவ் லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு? சார், நீங்க ஒரு செக்யூரிட்டியே ஒரு சீக்கிரட்டா வச்சுட்டு இருக்கும் போது நாங்க வச்சிருக்க மாட்டோமா சிபிஐ ஆபீசர்ல நிறைய பேரை? புரியல. சரி, முழுசா கேட்டு முடிங்க. என்னதான் கேட்க வரீங்க? அப்படி பொங்கல் லீவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலைவர் லீவு கேட்டு வாங்கி வந்தவரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணாரா இல்லையா? யாரு கூட செலிப்ரேட் பண்ணாரு? மர்மமாவே இருக்குது. போட்டோஸ் கிட்ட செதிமா பொங்கல் லீவு வேணும்னு சொல்லி கேட்டு வந்தவரு பொங்கல் செலிப்ரேட் பண்ணல. யாரு கூட பண்ணாருன்னு தெரியல. கட்சி ரீதியாவும் எந்த பொங்கல் செலிப்ரேட்டும் பண்ணல. என்ன ஒன்னும் புரியலையே. எங்க தலைவனோட உள் உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காம எங்க பொங்கல் நாம கொண்டாடலாமாங்க? தமிழர்களுக்கான திருநாள் பொங்கல்னு சொல்றாங்கல்ல, பொங்கல் கொண்டாடுற அளவுக்கு தமிழ் இருக்கா? தமிழர் எவ்வளவு வேதனையிலும் துக்கத்திலையும் ஆழப்பட்டு கிடக்குறாங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அது விஜய். நீங்க ஒரு ஆளை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அவரு வந்து ஜனநாயகன் படம் வரல, சிபிஐ எங்களை மடக்குறாங்க, அது அவரு சம்பந்தப்பட்டது. ஏன் நீங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணல? அது உங்க தலைவருக்காக யாரும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இலங்கை தமிழர்கள் எத்தனை பேர் செத்து போனா அந்த துக்கம் நெஞ்சா இருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு தமிழர் இருந்தா எந்த காலத்திலும் பொங்கல் கொண்டாட கூடாதுங்க. தமிழர்களோட திருநாளே தள்ளி வைக்கணுங்க. அந்த உணர்வு இருக்கணும் கொஞ்சம் கூட. அதனாலதான் உங்க தலைவர் வந்து செலிப்ரேட் பண்ணலையோ? அப்புறம் ஜனநாயகம் படம் வரலங்கிறதுக்காக துக்கத்துல இருந்து பொங்கல் கொண்டாடலன்னு நினைச்சீங்களா? ஆமா, அதான் உண்மை. அதான் உண்மையா? ஆமா. சிபிஐ ஒரு பக்கம் வளைச்சு போட்டாங்க. ஏங்க சும்மா ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பேசாதீங்க, புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு தலைவன் எங்களுக்கு தெரியும் எங்க தலைவன் எப்படின்னு, புரியுதுங்களா? எங்களுக்கு தெரிஞ்சதை கேளுங்க எப்படின்னு. சரி, ஏன் கொண்டாடல? ஏங்க ஏன் கொண்டாடலன்னா கொண்டாடுறதுக்கு முடியாதுங்க. முடியாது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுனீங்கல்ல, கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. அது அமெரிக்கா கூட ஒரு நல்ல உணவு ஏற்படுத்துங்கிறதுக்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுனது, புரியுதுமா? நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து ரூபாயோட மதிப்பு டாலர்ல இருந்து எந்த அளவுக்கு சரிஞ்சு கிடக்குது. இது ரெண்டையும் சமன் பண்ணோம்னா அமெரிக்கா ஒரு நல்ல ஒரு வேணுமா வேணாமா? அது ட்ரம்ப்பும் மோடியும் பாத்துப்பாங்க. ட்ரம்ப்பும் மோடியுமா? ஏங்க எவங்க மோடிக்கு ஐடியா கொடுக்கலாம்? ஒரு ஐடியா கொடுக்கறது எவன் இருக்கான்? ஒரு கம்யூனிட்டி ஐடியா கொடுக்க மாட்டேங்க. இந்நேரம் எங்க தலைவரா இருந்தாருன்னா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்திய ரூபாய் ஒரு சைடு அப்படியே டாலர், ஒரே நோட்ல ரெண்டு நோட்டு, ரெண்டு சமனா இருக்குல்ல, அப்ப ரூபா மதிப்பு இறக்குமா? டாலர் கூடவே ஒட்டிட்டு இருக்கிறப்ப ரூபா மதிப்பு இறக்குமாங்கிறேன். பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ஐடியா. டாலர் மதிப்பு சரியக்கூடாதுன்னா ஒரு பக்கம் இந்திய ரூபாய் நோட்டு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா டாலர், ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டா சூப்பரா இருக்கும். இல்ல புரியல. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் அதாங்க முதல்ல கண்டுபிடிக்கிற எந்த கண்டுபிடிப்பும் பைத்தியகாரத்தனமா தெரியும் பாக்குறவங்களுக்கு. விஜய் மாதிரியா? புரியல. நீங்க தான் சொன்னீங்க ரூபா நோட்ல வந்து காந்தி போட்டோ எடுத்துட்டு விஜய் போட்டோ போட்டுருவோம் அப்படின்னு. இப்போ ரூபா நோட்டும் டாலரும் சரிஞ்சு கிடக்கு, இத மதிப்பு கூட்டணும்னா இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணும். பயங்கரமான பிளான் எல்லாம் சூப்பரா போடுறீங்க. தமிழ்நாடு இல்ல, இந்தியாவே அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போற அளவுக்கு ஐடியா வந்து உங்க தலைவர்கிட்ட இருக்குதுன்னா பெரிய ஆள் தான் சார். ஏங்க ஒரு விஷயம், ஆட்சியிலையும் ஆட்சி அதிகாரத்திலையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்லயும் எல்லாம் படிப்பறிவு இல்லாதவனுங்களா, அதாவது படிச்சும் முட்டாள்களா இருக்கிறாங்க. படிப்புங்கிறது ஜஸ்ட் லைக் என்ன பாட புத்தகத்துல இருக்கிறத காப்பி அடிச்சு அப்படியே படிச்சு விட்டு அடுத்த கிரியேஷன் இருக்கணுங்க. முதல்ல ஒரு ஆட்சியாளருக்கு, ஒரு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல இருக்கிறவங்களுக்கு கிரியேட்டரா இருக்கணும். கிரியேட்டரா இருக்கிறவங்க மட்டும்தான் நாளைய பத்தி யோசிப்பான். இந்த நாளைய சமுதாயத்தை பத்தி எந்த கம்யூனிட்டியும் யோசிக்க மாட்டேங்கிறானுங்க. எங்க தலைவர் ஒரு ஆள் தான் அப்படி யோசிக்கிறாப்ல. கரெக்ட். சரி, அடுத்து வந்து இப்ப சிபிஐ எல்லாம் போயிட்டு வந்தார்ல, அங்க ஒரு தகவல் ஒண்ணு கசிஞ்சிருக்கு. எலெக்ஷனே புறக்கணிக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. அப்புறம் உங்க விஜய் அப்புறம்
எலெக்ஷன் புரியுதுங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறானுங்களே, ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன டார்ச்சர் கொடுப்பாங்க? என்ன டார்ச்சர் கொடுப்பாங்க? ஆட்சியை கலைக்கிறதுக்கான செயலை செஞ்சுருவாங்க. ஜெயிச்சும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். புரியுதுங்களா? அதனால இப்ப நிக்க போறது இல்ல. இப்பவே வித்ட்ரா பண்ணிடுறது தலைவருக்கு நல்லது. தோத்துட்டாங்கிற பேர் வந்துடக்கூடாதுங்க என்னைக்கும். புரியுதுங்களா? தோற்கடிக்கப்பட்டாருங்கிற ஒரு பேர் வந்ததுன்னா தலைவர் தாங்கிக்க மாட்டான். அதனால ஓடி போயிட்டார் அப்படின்னு வச்சுப்போமா? ஓடி போயிட்டாரா? தோத்துட்டார் அப்படின்றத விட ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஏங்க சண்டையில ஜெயிச்சாதான் வீரங்கிறது கிடையாது. அப்ப மண்டையில ஜெயிச்சாதான் வீரன். என்னது? இல்ல, சண்டேல ஜெயிக்கலன்னா மண்டேல ஜெயிச்சா வீரன். சண்டே, மண்டே, டியூஸ்டே. ஏங்க என்னங்க பைத்தியக்காரனா நானு? நான் பைத்தியக்காரனாங்க? நான் என்ன சொல்றேன்? சண்டை. ஃபைட் ஃபைட் ஃபைட். ஓகே ஓகே. என்ன புரியல? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே அப்படியே சொல்லுவீங்களா? இல்ல, நான் அப்படி நினைச்சிட்டேன் சார். ஃபைட். ஓகே. ஃபைட்ல ஜெயிச்சவனா வீரன் கிடையாது. ரொம்ப ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றது மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? இப்படி எல்லாம் இதெல்லாம் அறிவாளி பேசுறதா சார்? நீங்க சண்டேன்னு சொன்னீங்க, நான் அப்படியே ஒரு ஃப்ளோல மண்டே பிடிச்சிட்டேன். சரி, ஃபைட்ல ஜெயிச்சவனா வீரன் கிடையாது. வேற எதுல? டைட்ல ஜெயிச்சவனா வீரனோ? சரி, விஷயத்த சொல்லுங்க சார். விஷயம் வேற கேள்வி கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாது சொல்றதுக்கு, அது மடை மாறுறதுக்கு இப்படி. ஆனா உண்மையிலேயே ஒரு கேள்விக்கு பதில் தெரியல, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல கூடாதுன்னா சூப்பரா டைவர்ட் ஆயிடுறீங்க, உங்க தலைவர் விஜய் மாதிரியே. ஏங்க நான் சொல்றதே கேதுல வாங்காம வேற இதுல வேற தாட்ஸ்ல உட்காந்துட்டு வேற இது பதில் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு கூட நான் சொல்லணுமா? எல்லாத்துக்கும் நான் விளக்கம் கொடுக்கணுமா? சரி, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். அருண்ராஜ் இருக்கிறார்ல, கொள்கை பரப்பு செயலாளரா யார் அவரு? எத்தனை பொதுச் செயலாளர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல, அதனால கன்ஃபியூஸ் ஆகுது. அருண்ராஜ் இருக்கிறார்ல, IRS ஆபீசர், ரிட்டையர் ஆகி வந்து ஜாயின் பண்ணாரு. அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு, பொங்கல் நிகழ்ச்சிக்கு. ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. போனாரு. போயிட்டு பொங்கல் நிகழ்ச்சி என்னவோ அதை பத்தி பேசிட்டு வந்துருக்கணும். அங்க போயிட்டு விஜய், டிவிகே அதை பத்தி பேசியிருக்காரு. அந்த விழா குழு தலைவர் வச்சு செஞ்சிருக்கிறாரு. வந்தீங்களா? அரசியல் எல்லாம் பேசக்கூடாது, நிகழ்ச்சியை மட்டும் பத்திட்டு பேசிட்டு போங்க, தேவையில்லாதெல்லாம் பேசியிருக்காரு சொல்லிட்டு. அசிங்கமா இல்ல? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான தொண்டன், ஒரு உண்மையான கட்சியோட நபர் அப்படிங்கிறவன் எந்த இடத்துலயும், புரியுதுங்களா, கட்சியோட பேரை அந்த கொடியை தூக்கி பிடிக்கிறவங்க. இது பாத்ரூம்ல போய் டாய்லெட்ல உட்காந்தா கூட கட்சி கொடியோட தான் போய் உட்காந்து. எந்த இடத்துலனா வேற என்ன, ஒரு இடம் பொருள் லேவல் இருக்குல்ல, எந்த இடத்துல என்ன பேசணும், எதை பத்தி பேசணும்ட்டு. எல்லா இடத்துக்கும் அப்படி போவீங்கன்னா பாத்ரூம்ல போகும்போது கூட அப்படிதான் போவீங்களோ? ஹலோ, ஒரு பொங்கல் விழா, மக்கள் அத்தனை பேர் கூடி இருக்கிறானுங்க. அந்த இடத்துல ஒரு கட்சியை வந்து அப்பப்ப அடையாளப்படுத்தும். மக்கள் மறந்துவான் கொஞ்சமாவது இருக்கா? கவர்மெண்ட்ல அத்தனை பொருள் கொடுக்குறாங்க, அத்தனை பொருள் ஏன் போட்டோ போட்டு கொடுக்குறாங்க? எவனும் மறந்துட கூடாதுங்கிறதுக்காக தான். அப்ப விஜய் மறந்துடுவாங்க எல்லாருமே, முன்னாடி தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதனாலதான் போற இடத்துல விஜயே மறந்துடுவாங்க இல்லைங்க. இங்க வந்து நல்லா ஒரு தெரிஞ்சுங்க, அதாவது நல்ல கடவுளோட படைப்புல வந்து மறக்கிற சம்பவம் அவன் பண்ணிருக்கான். புரியுதுங்களா? இங்க வந்து எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, சிவாஜி கணேசனை மறந்துட்டாங்க, தியாகராஜ பவரை மறந்துட்டாங்க. இப்ப எல்லாம் MKT தியாகராஜ பவர்னா யாருன்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் விஜய் யாருன்னு கேட்பாங்க. அதை ஞாபகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? எங்க சிலை வைக்கணுங்க. இப்ப சிலையெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க? இப்படி ஒருத்தர் இங்க வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு தான். திருவள்ளுவரையே நம்ம மறந்து போயிருப்போம் கன்னியாகுமரியில சிலை வைக்கலன்னா. புரிஞ்சுக்குங்க, எதுக்காக பெரிய சிலை, பட்டய சிலை வச்சிருக்காங்க. அதை விட ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலைக்கு பக்கத்துல பட்டய சிலையை விட பெரிய சிலைய, விஜய் சிலையை நிறுவனம். எப்படி இந்த உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, அட்டப்பா அந்த மாதிரியா? அட்டையா? எக்ஸிபிஷன்ல எல்லாம் பெருசு பெருசா வைப்பாங்களா, இந்த மாதிரி விஜய் சிலை வைப்பீங்களான்னு? அமெரிக்கா போயிருக்கீங்களா? நான் சுதந்திர தேவி சிலையை பார்த்திருக்கீங்களா? டிவில பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? ஒரு சிலை வைக்கிறதுங்கிறது பெரிய மேட்டர் இல்ல. அது உள்ளார மக்கள் அந்த சிலையோட உயரத்துல ஏறி நின்று அந்த சுற்றும் பார்க்கணும். அப்படி ஒரு சிலை அமைப்பு ஏற்படுத்தணும். விஜய் மேல எல்லாரும், புரியுதுங்களா? விஜய் மேல எல்லாரும் ஏறி போய் நிக்கணும்ன்றீங்க. ஏங்க ஒரு விஷயங்க, இப்ப விவேகானந்தர் இருக்காரு,
புரியுதுங்களா? விவேகானந்தர் நடந்த வழியில நம்ம நடந்து போறோம் அப்படின்னா அவர் காலடியை நம்ம மிதிச்சு அப்படியே அசிங்கப்படுத்துறோம்னா அது அர்த்தம். ராமர் நடந்து போறாரு, ராமத்தோட பாதையை பின்பற்றி போறோம்னா அவர் மிதிச்ச காலடியில எல்லாம் தொட்டு கும்பிடாம இவங்களுக்கு காலடியை வச்சு மிதிச்சு போறாங்கிறது ஒரு அவமதிப்புங்கிறதுக்கு நெருப்பு. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. புரியுதுங்களா? வாழ்ந்தவன் இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு அந்த உயரத்தை தொடர்றதுக்கு அது மேல ஏறி நின்னு பார்க்கணும். ஆனா பாசிட்டிவா இருக்கணும், நீங்க மோட்டிவேஷனா இருக்கணும். நீங்க சொல்ற ராமரோ விவேகானந்தர் பாதையில ஓகே அது எடுத்துக்கலாம். ஆனா விஜய் பாதையில இது மாதிரி வாழவே கூடாதுப்பா அப்படின்னு நிறைய பேர் போகாம இருப்பாங்க. ப்ளீஸ்ங்க தயவு செஞ்சு இல்ல, திமுக நான் முழுக்க முழுக்க திமுக எவ்வளவு அவங்க நிறைய காசு கொடுக்குறாங்களாங்க. ஐயோ சார், நீங்க இந்த பெண் நினைக்கிற மீடியான்னு ஒண்ணு வச்சு எல்லாருக்கும் காசு கொடுக்கறதா சொல்றாங்க. நீங்களும் வாங்கியிருக்கீங்கன்னு தெரியுது. இது இதுல வரைக்கும் இருந்து ஒரு புரியுது. ரூபாய் முழுக்க முழுக்க டிஎம்கே காரங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்லட்டுங்களா? நீங்க வேணா எனக்கு காசு கொடுங்க, நான் வந்து நியாயமா கேள்வி கேட்கிறேன். நான் எந்த அமைப்பு கட்டியோ எந்த கட்சி கட்டியோ ஒரு ரூபாய் வாங்கல. நீங்க வேணா காசு கொடுங்க, உங்களுக்கு ஆதரவா பேசுறேன். ஏன் 16 கோடி ரூபாய் கொடுத்திருக்கதா கேள்விப்பட்டிருக்கோம் சார். நீங்க கேள்விப்படலாம், ஆனா அதுல இருந்து ஒரு 16 ரூபாய் கூட என் பாக்கெட்ல வரல. இதான் உண்மை. சத்தியமா? போன வாட்டியே சத்தியம் பண்ணேன். நீங்க நம்பலன்னா நான் என்ன பண்றது? நான் கேட்ட கேள்விக்கும் நீங்க பதில் சொல்றதுக்கும் இதுக்குதான் சொன்னேன். நீங்க சூப்பரா டைவர்ட் ஆவீங்க. நான் என்ன கேட்டேன்? அருண்ராஜ் வாயை வச்சுன்னு சும்மா இருந்திருக்கலாம், போயிட்டு அசிங்கப்பட்டு வராரு. இது கேவலப்படுறதுதான் உங்களுக்கு கதியான்னு நான் கேட்கிறேன். ஏங்க இது கேவலம்னு பேசுற நீங்க இருக்கீங்களே, இது டிஎம்கே காரனோட செயல். அதைத்தான் நான் குறிச்சு சொல்றேன். நான் வந்து எதையும் மாத்தியெல்லாம் பேசல, மடமாத்துற விஷயங்கள்லாம் நான் பண்ணல. நான் பேசுறதுல தெளிவாதான் நான் இருந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு மனிதன் போற இடத்துல தன்னோட கட்சி நிமித்தமா பேசுனான்னா வேற எதை பேசணும்? பொதுவா பேசிட்டு போலாம். பொதுவா எதுக்கு பேசுறதுக்கு என்ன எங்களை கூப்பிட்டீங்க? ஏங்க இந்த கட்சியில இவர் இருக்கான்னு தெரியுது, அவரை கூப்பிட்டு நீங்க பேச வைக்கிறீங்கன்னா அவர் அது சார்ந்ததானே பேசுவாரு. ஒரு பொது நிகழ்ச்சிக்கு அப்படி போனா அந்த நிகழ்ச்சியை பத்தி தான் பேசிட்டு வரணும். நீ அங்கேயும் போயிட்டு அரசியல் பண்ணுவேன். இப்போ இந்த 41 பேர் இறந்தாங்கன்னா இந்த 41 பேர் இறப்ப வந்து யாரை வச்சு அரசியல் செய்யல. ஆனா விஜய் செஞ்சார்ல. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ஒரு தொண்டன் உயிரிழக்கிறத ஒரு தலைவன் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா விஜய் என்ன சொன்னாரு? இந்த 41 பேர் இறந்ததுக்கு காரணமே திமுக தான். அரசியல் செஞ்சார்ல. யாருமே அரசியல் செய்யல, விஜய் மட்டும் அரசியல் செஞ்சார்ல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழக கட்சிகள் தொடர்ந்து எடுக்குது அப்படின்றதான் நான் சொல்றேன். இப்ப தெரியுதா எவ்வளவு திமுகவுக்கு அப்படியே தூக்கி பிடிச்சி அப்படியே பின்னால முதுகெலும்பா நின்றுட்டு இருக்கிறதுக்கு பாக்குறீங்க. உண்மையை சொல்றேன் சார், நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆனா திமுக பக்கம் போயிருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு ரூபாய் கூட நான் வாங்கல. இல்லங்க நீங்க வந்து ஒரு விஷயம் உண்மைங்கிறது இங்கிட்டு பார்க்க மாட்டீங்களா? அங்கிட்டு தான் உங்களுக்கு உண்மை தெரியுமா? திமுக காரன் பக்கிட்டு தான் உங்களுக்கு உண்மை தெரியும். உண்மை எங்க சைடு தெரியாதா? சரி, உங்க சைடு என்ன உண்மை சொல்லுங்க. அதுக்குதான் உங்களை கூப்பிட்டு வச்சிருக்கோம். உங்க சைடு உண்மையை நீங்க சொல்லுங்க சார், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு. என்னங்க மயிலாடி சிபிஐ வரைக்கும் இப்படியே உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு நடந்த உண்மையை யாரும் சொன்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, நீங்க என்ன சொல்லுவீங்க? ராக்காயிபாளையம் சொல்லுவீங்க, அந்த பிரிட்ஜி கீழே சொல்லுவீங்க, அப்புறம் ஆவி சொல்லுவீங்க. இதெல்லாம் சொன்னா யாரு சார் நம்புவா? ஏங்க ஒரு விஷயங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க. மனிதன் அப்படிங்கிறது இந்த யுகம் படைக்கப்பட்டது அப்படிங்கிறப்பவே கடவுள் படைக்கப்பட்ட நாட்கள்லயே சாத்தானும் படைக்கப்பட்டது. புரியுதுங்களா? எல்லாமே அந்த சூழ்நிலையில இருந்து படைக்கப்பட்டது. விஜய் மாதிரி சாத்தான் படைக்கப்பட்டது நீங்களா விஜய் மாதிரியான? இல்லங்க என்னை டென்ஷன் பண்ணுமா? புரியல எனக்கு. நான் ஏன் சார் டென்ஷன் பண்ண போறேன்? நீங்க உண்மையை சொல்லிட்டா நான் விட்டுற போறேன். ஆனா உண்மையை சொல்றதை விட்டுட்டு சுத்தி சுத்தி ஏதாவது தீய சக்திங்கிறது சும்மா சொல்லல. முதல்ல நல்லா புரிஞ்சு. அவர் அனுபவிச்சதுனால சொல்றாரோ? நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நீங்க உட்கார்ந்து பேசல. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. உங்களை சுத்தி ஒரு ஆறா இருக்கும். அந்த ஆறாக்குள்ளார ஹலோ என்ன இல்ல ஏதோ சுத்தி ஆறாறு இருக்குன்னு சொல்லி. ஏங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்திகள் நம்ம சுத்தி இருந்துகிட்டு இருக்கோம். அதுல இருக்கிற புரியுதுங்களா? கெட்ட ஆவிகள் நல்லவங்ககிட்ட நல்லா இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து நல்ல விஷயத்தை கேட்டு நல்ல விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வாயில இருந்து வர்றது எல்லாமே தீய சக்தியா இருக்கு. தீய என்ன சுத்தி ஆறாறு இருக்கீங்களா? நல்லதா சொல்லி கொடுங்க, கெட்டதெல்லாம் வேணாம் சொல்லிட்டேன் சார். பைத்தியக்காரனா? இல்ல என்னைய பைத்தியக்காரன் நீங்க தான் என்ன சுத்தி சொன்னீங்க, கண்ணுக்கு தெரியாது. நீங்க ஏங்க ஆறாங்கிறது அது வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி உள்ளார் இருக்கும். அவங்ககிட்ட நாமளும் பேச முடியாது, அவங்க பேசுறது நாம கேட்க முடியாது. ஒண்ணு சொல்றேன், என்ன சுத்தி ஆறாவும் கிடையாது, யாரும் கிடையாது, சுகன்யா தான் இருக்கிறாங்க. சுகன்யாவா? என் ஒய்ஃப சொல்றேன் சார். என்ன சுத்தி அவங்க தான் இருக்கிறாங்க. ஆறாகிறான்னு சொல்லிட்டு நீங்க குடும்பத்துல பொண்டாட்டி நினைப்புல இருக்கீங்க. பின்ன வேற என்ன சார்? ஆறா இருக்குது அது இருக்குது சொல்றீங்க.
குடும்பத்துல கும்மி வச்சிடாதீங்க. என்னை சுத்தி என் ஒய்ஃப் சுகன்யா தான் இருக்காங்க. ஏன் ம் எப்பா ம் என்ன நான் வந்து ம் உண்மையிலேயே சொல்றேன், இந்த மீடியா, இந்த ஃப்ரண்ட் டு டிவி ம் அப்படிங்கிற ரொம்ப ஜீனியஸான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். எவ்வளவு வா, நீங்க பெரிய ஜீனியஸ் சார். உங்க ஜீனியஸுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் வந்து ஒரு குட்டி குழந்தை. என்ன பண்றது? கொஞ்சம் வளர்த்து விடுங்க உங்க ஜீனியஸ் மூலியமா வச்சு. சீரியஸாங்க நிறைய படிங்க, சரிங்க சார். புக்ஸை நிறைய படிங்க. புரியுதுங்களா? புக்ஸ் இல்லைன்னாலும் ம். இப்போ வந்து ஆன்லைன்ல புக்ஸ் படிக்கிற சம்பவங்கள்லாம் நிறைய இருக்கு. ம் அதெல்லாம் படிச்சாதான் ம். பஸ் படிக்கிறது சும்மா ஒப்புக்கு கடமைக்கு படிக்கக்கூடாது. ம் புரியுதுங்களா? ஒரு தடவை புரியலன்னா மறுபடியும் படிக்கணும். ஓகே சார். எப்போதும் படிக்கிற விஷயங்கள் இருந்தா தான் அதை படிக்கிறத மனசுல பதிய வைக்கணும். புரியுதுங்களா? அதான் உங்க தலைவர் விஜய், புசி ஆனந்த், ஆதவர்ஜனால நிறைய புக்கு படிக்கிறாங்க போல இருக்கு. அதுவும் திரும்ப திரும்ப படிக்கிறாங்க போல இருக்கு. ஏங்க எங்க தலைவரை பத்தி ஒரு விஷயம் தெரியாம பேசாதீங்க. எங்க தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் யாருகிட்டயுமே பேசுனதா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார், இல்ல. வீட்டுல படிச்சத தனியா சேர் போட்டு உட்காந்து ஸ்பாட்ல ரீகால் பண்ணுவார். ஸ்கிரிப்ட் எல்லாம். எல்லாத்தையும் நம்ம உலக நடப்புகள் எல்லாத்தையுமே படிச்சது, ம். ஸ்கிரிப்ட், கதை, இந்த படம் எடுத்துட்டு இருக்கிற படம் எப்படி என்ன அப்படின்னு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு யாருகிட்டயுமே பேச மாட்டார். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாது சார். புசியோவை பத்தி கொஞ்சம் கூட, அதாவது கொஞ்சம் கூட நாலேஜ்ங்கிறதே இல்லாம கேள்வி கேட்காதீங்க. அவரோட ஆமா, அவர் நாலேஜுக்கெல்லாம் நமக்கெல்லாம் வந்து கால் தூசி கூட கிடையாது சார். புசி ஐயா நாலேஜுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து கால் தூசி கூட கிடையாது. ஏங்க படிச்ச அறிவை விட பட்ட அறிவு தான் நிக்கும்பாங்க. புரியுதுங்களா? பட்ட அறிவா? ஏங்க ஐயோ வாத்தியார் சொல்லி கொடுக்காத வாழ்க்கை சொல்லி கொடுக்கும்பாங்க. அந்த வாழ்க்கை பாடத்தை முழுசா கடந்து முடிச்சவரும் எங்க புசி ஐயா. நல்லா பற்றுப்பார் போல இருக்கு புசி ஐயா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜான் ஆரோக்கியசாமி ஏதோ வெளிநாட்டு பணத்தெல்லாம் கையாடல் பண்ணிட்டாரு, ஊழல் பண்ணிட்டாரு சொல்லிட்டு கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்களா, கைதாக போறாராம். என்னதான் கதை? ஏதோ வெளிநாட்டு கிறிஸ்துவ அமைப்புகள் வந்து பணத்தை வாங்கி தாவேக்கா மீட்டிங் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் பண்ணிக்கிற எவிடன்ஸ் எல்லாம் நிறைய மாட்டிருக்காமே என்ஐ கிட்ட. ஏங்க ப்ளீஸுங்க, ஒரு விஷயம், ம். ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்து ஒரு ட்ரஸ்ட்னு வச்சிருந்தா தான் பணம் கொடுப்போம். ஆமா. சும்மா வெறுமனே நம்ம அக்கௌண்ட் நம்ம ஹோல்டர் அப்படின்னா இவனுக்கு கொடுத்துட மாட்டான். ம் அங்க இருக்கிறவனுங்கெல்லாம் ம் புரியுதுங்களா, நம்மள மாதிரி முட்டாள் கிடையாது. ம் அவனுங்களாம் மிக சிறந்த அறிவாளிகள். ம் அங்க இருக்கிறவன் ஒருத்தரோட அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்டா இருந்தாதான், ஒரு கம்பெனி பேர்ல இருந்தாதான் பணமே அனுப்புவான். ம். சும்மா இண்டிவிஜுவலான புரியுதுங்களா அக்கௌண்ட்டுக்கெல்லாம் எவனும் அனுப்ப மாட்டான். ம். அப்படி இருக்கிறப்போ ஒரு பொது ஸ்தாபனத்தை வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு ஆரோக்கியசாமி ம். எப்படி நீங்க ஏமாத்தலன்னு சொல்லலாம்? ஆமா, வாங்கி பணத்தை வாங்கி ஃபுல்லா டிவிக்கு மீட்டிங் தானே கொடுத்துருக்காரு, பொதுக்கூட்டங்களுக்கு நிகழ்ச்சிக்கு தான் கொடுத்துருக்காரு. அதத்தான் சொல்றேன். ம். அது அப்புறம் அதுதான் சொல்றேன். அது ட்ரஸ்ட்டுக்குன்னு அனுப்புறாங்க. அது நீங்க என்ன பண்ணணும்? சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அந்த பணத்தை எடுத்து கட்சிதான் சமூகம். கட்சி தான் சமூகமா? ஆ, ஓஹோ, அது வேற தனியா இருக்கோ? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. டிஎம்கே காரன் டிஎம்கே காரன் செஞ்சுப்பான், ஏடிஎம்கே காரன் ஏடிஎம்கே காரன் செஞ்சுப்பான், ம். நாம் தமிழர் நாம் தமிழர் செஞ்சுப்பான். ஆனா இதுலதான் மத்தவங்க டிவி கேக்கு செய்யணும். ஏங்க ஒரு விஷயம், அதாவது இப்ப நிர்மல்குமார் அப்படிங்கிறவர் வந்து நம்ம கட்சியில எதுன்னு இருக்காருன்னா, ம். அவர் என்ன ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருந்து வந்தவரு. ஆர்எஸ்எஸ் இதுக்கு முன்னால எங்க இருந்தாருன்னு கேட்கலங்க. ம். நம்ம இதுக்கு கட்சிக்கு ஏன் வர்றாங்க? ஏன் வராங்க? எதுக்காக வர்றாங்க? எதுக்கு? கொள்ளடிக்கிறதுக்கு. கொள்ளடிக்கிறதுக்கா? ம். வெளிநாட்டுல இருந்து இவ்வளவு பணம் வருதுல, அதுக்கும் ஒரு பங்கு போனல. அப்ப எல்லா அரசியல்வாதியும் அரசியல்வாதிக்கு வர்றது வந்து கொள்ளடிக்கிறது தான் வர்றாங்களா? விஜய கொள்ளடிக்கிறது தானே வந்திருக்காரு. 200 கோடியை விட்டுட்டு சும்மா வருவாரா? இந்த மக்களோட நலன் நோக்கி கிடையாதா? யாருமே வருது இல்லையே. அப்ப நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆ. வரப்போற விஜய் பத்தி கேட்கல. வந்துட்டாரு. ஆ. விஜய் வந்துட்டார்ல அரசியலுக்கு. வந்துட்டாருங்க. ம். எங்க விஜய் பத்தி நான் கேட்கல. ம். இப்ப ஆண்டுட்டு இதுக்கு முன்னாடி ஆண்டது, அதுக்கப்புறம் ஆண்டாண்டு காலமா ஆண்டது, இவனுங்க எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யணும்னு இல்ல. அவங்க எல்லாம் சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆ, நான் சொல்றது விஜய் மட்டும்தான் கொலை அடிக்கணும் வந்திருக்காரு. ஆமா, வேற எதுக்கு? நல்லா இருக்குங்க. மக்களுக்காக. இப்ப நீங்க சொல்ற நல்லா மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி நல்லா இருக்கு, நீங்க பேசுறது நல்லா ஆளுநருக்கு இருக்கு. முன்னாடி இருந்தவங்களோ மக்களுக்குன்னு எதனா செஞ்சிருக்கிறாங்க. கட்சி அது ஆட்சியில் இருக்கும் போது சரி, ஆட்சியில் இல்லாத போது சரி, மக்களுக்குன்னு செஞ்சிருக்கிறாங்க. விஜய் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு தான் நான் கேட்கிறேன். திருப்பி பல டைம் இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏசுநாதர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? இந்த கை வந்து இந்த கைக்கு கொடுக்கறவ தெரியக்கூடாதுன்னு இருக்காரு. எல்லா கம்யூனிட்டி பேரும் என்ன தெரியுமா சொல்றாருங்க? கொடுக்கறப்ப அப்பா சொல்லிருப்பா ம். எது
ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். உங்களுக்கு ஒரு உதவி நான் செய்யறேன், உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்னா அது யாருக்கும் தெரியக்கூடாது ம். அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பணும். ஓஹோ. 4 பேர்கிட்ட சொல்லி கொடுப்பா. ம். இதெல்லாம் எந்த விதத்துல ம். புரியுதுங்களா? ஒரு அது உதவி செய்யறோம் அப்படின்னு அதுல ஒண்ணும் இல்லைங்க. இப்ப இலவசம்னு ம். பொங்கல் பரிசு அப்படி இப்படின்னு கொடுக்குறாங்க. ஆமா. அந்த பையில ம். படம் போட்டு கொடுக்குறாங்க. ம். எதுக்குங்க இந்த விளம்பரம்? எங்க தலைவர் விளம்பர பிரியரா? ஆமா. பயங்கர விளம்பர பீரியட்ல. ஏன் நீங்க கொடுத்தா 10th பாஸ் பண்ணவங்கலாம் காசு கொடுத்தீங்க, எல்லாமே கொடுத்தீங்க. அதிலேயே படம் தானே இருந்தது. விஜய் படம் தான் இருந்தது. விஜய் படம் இல்லையா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ம். நடந்து முடிஞ்ச சம்பவம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. ம். திடீர்னு இப்படி இருக்கணும், புதுசா பண்ணணும் அப்படின்னா எவனும் ஏத்துக்க மாட்டான். ம். ஆமா. முன்னாடி என்ன பண்ணிருக்காங்களோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறணும். ம். புரியுதுங்களா? நாங்களும் படம்லாம் இல்லாத ஒரு இடத்துக்கு நவுருவோம். நவுந்துட்டீங்களே. இதுக்கப்புறம் படம் இல்லையா உங்களுக்கு? ஜனநாயகனோட க்ளோஸ்ல படம். ஏய் என்னையா அது? நீங்க படத்தை பத்தி என்ன சொன்னீங்க? ஏன் படம்னா நான் பரிசு பொருட்களை போடுற படத்தை பத்தி Photo- பேசிட்டு இருக்கேன். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப ஜனநாயகம் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் எடுக்க மாட்டாரு. மலேசியாவை சொன்ன விஷயத்தை இப்ப ஞாபகப்படுத்த மாட்டீங்க. இல்ல போட்டோ பத்தி சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க சார். படம் கிட்ட சொன்னா அதான் சொன்னல, உங்க நாலேஜுக்கெல்லாம் நான் இல்ல சார் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப நீங்க இது மாதிரி பண்ணா என்ன? தயவு செஞ்சு டென்ஷன் ஆகுதுங்க. வேணாங்க. ம். புரிதல் கொஞ்சம் கூட இல்லாம புரிதலே இல்லாம பேசிட்டு இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் எந்த பேசுறேன்? சரி, ஓகே. ஒட்டு மொத்தமா சிபிஐ விசாரணை முடிஞ்சிருச்சு விஜய்க்கு. ம். இதுக்கப்புறம் வந்து சிபிஐ விசாரணை கிடையாது, விஜய்க்கு கிடையாது ம். அப்படின்னு சொன்னாங்க. இவரு பதில் சொன்ன சேகரிச்செல்லாம் வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போறாங்களாம். அதுல விஜய் பேரும் ஆட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட விஜயும் கைதாக போகிறார், ஜான ஆரோக்கியசாமியும் கைதாக போகிறார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஒரு விஷயங்க. ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இவ்வளவுக்கும் காரணம் மு க ஸ்டாலின் தான். சார், சிபிஐ ஒரு விஷயங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார். இது 41 பேர் செத்து போயிட்டான் அப்படிங்கிறப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணானுங்களே. அந்த எஃப்ஐஆர்ல விஜய் கூட்டத்துக்குனாலதான் இவ்வளவு பேர் செத்தானுங்க அப்படின்னா மெயின் குற்றவாளியா முதல் குற்றவாளியா விஜயோட பேரை எஃப்ஐஆர்ல பண்ணிருக்கணுமா இல்லையா? அதை பண்ணாம இவங்க விட்டுட்டதுனால தானே இப்ப அவங்க பிடிச்சிட்டு தொங்குறானுங்க. ஓ, அப்ப நீங்க திமுக இதுக்குதான் காரணம்ன்றீங்க. நீங்க திமுகவுக்கு வந்து ஆதரவா தான் பேசுறீங்க இப்போ. ஆதரவா? ஆமா. இப்ப நீங்க பேசுறத வச்சு பார்த்தா திமுக அப்ப செய்யலங்கிறதுனால இப்ப அவனுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்பவே அந்த காரியத்தை செஞ்சிருந்தா இப்ப அந்த கேள்வி வந்திருக்காதுல்ல. அதுதான் சார், நீங்க தான் காசு வாங்கிட்டு இருக்கீங்க திமுக கிட்ட. இப்ப நீங்க திமுக ஆதரவா பேசுறீங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் விஜய் மேல நடவடிக்கை எடுக்கல? அப்பவே நடவடிக்கை எடுத்திருக்கணுமே. ஒரு மாநில முதலமைச்சரா இருந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவரை காப்பாத்திட்டு விஜய் மேல வழக்கு தொடர்ந்து இருக்கணும். எல்லாருடைய குற்றச்சாட்டு அதுதான் இருக்கு. இப்ப நீங்க அதுதான் அதே சொல்றீங்க. ஏங்க ஒரு விஷயங்க அவ்வளவு ஈஸி கிடையாது. தலைவர் மேல குற்றப்பத்திரிக்கைன்னு இல்ல, நீங்க எந்த பத்திரிகை வேணுமாலும் கல்யாண பத்திரிகை கூட வைக்க முடியாது போல இருக்கு. கல்யாண பத்திரிகையா? உங்க தலைவன் மேல குற்றப்பத்திரிகை இல்ல, கல்யாண பத்திரிகை கூட வைக்க முடியாது போல இருக்கு. ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் எனக்கு புரியல. சம்பந்தம் இல்லாம கல்யாண பத்திரிகை குற்ற பத்திரிகை என்ன, கல்யாண பத்திரிகை என்ன? குற்ற பத்திரிகைங்கிறது குற்றம் செஞ்சவங்க. இல்ல சார், பின்ன குற்றத்தை செஞ்சுட்டு குற்றப்பத்திரிகை பண்ண முடியாதுன்னா என்ன அர்த்தம்? வச்சுதான் அவன் குற்றப்பத்திரிகையில உங்க தலைவர் பேர் சேர்த்தான ஆகணும். இவ்வளவு தெளிவா பேசுறீங்களா? அப்புறம் ஏன் கல்யாண பத்திரிகை நீங்க? இல்ல நீங்க சொல்றீங்களா, அதுக்கு நான் சொல்றேன். குற்றப்பத்திரிகை வைக்க முடியாது அப்படின்னீங்களா, அதுக்கு நான் சொன்னேன். ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. எது வேணுமாலும் நடத்தலாம். ஆனா ஒரு விஷயம், தலைவனை தூக்கி உள்ளார வச்சாங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒண்ணுமே நடக்காது. நீங்க தான் பெருமை பாராட்டி பேசி நிக்கிறீங்க, பீத்தி நிக்கிறீங்க. டீ குளிச்சு செத்துருவாங்க. டீ குளிச்சு செத்துருவாங்க. நடக்காதது கூட நீங்களே உசுப்பத்தி விட்டுருக்கீங்க. அது மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது. ரொம்ப சீன் எல்லாம் வேண்டாம். உங்க தலைவருக்கு வெறி கொண்ட ரசிகர்கள் வேற எவனுக்கும் கிடையாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. பார்த்தோம். இந்த வெறி கொண்ட ரசிகர்கள் இப்போ சமீபமா ஒரு 2 வார காலமா எவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க, எவ்வளவு அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஆட முடியாது சார். ஸ்ட்ராங் ஆயிருச்சு லான் ஆர்டர்லாம். இதுக்கப்புறம் எதனா ஒண்ணு பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஆக்ஷன் தான். வேலைக்கே ஆகாதுங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எல்லாரும் நீங்க தூக்கி ஜெயில போடலாம். ஜெயில் புரட்சின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நாட்டோட அரசியல் அமைப்பையே மாத்திரும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஜெயில இருந்தவங்களோட போராட்டங்கள் தான் மிகப்பெரிய அளவுல உருவாகி வெடிச்சு செதறி வந்திருக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க.
தமிழ்நாட்டு ஜெயில போட்டா தானே உங்களுடைய புரட்சி எல்லாம் நடக்கும். நாடு கடத்திட்டா நாடு கடத்திட்டாங்க. ம். யார? இல்ல இது உங்க வெறி கொண்ட ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க நீல, அவங்கள புரட்சி செய்யறவங்க, ஜெயில் புரட்சி செய்யறவங்க எல்லாரையும். ஏங்க என்னங்க நக்கல் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல சார், நீங்க சொன்னீங்களா ஜெயில் புரட்சி அப்படி இப்படின்னு சொல்லி. அந்தமான்ல போட்டாலும் உங்க கையால தீ எரியும். புரியுதுங்களா? அண்டார்டிகா இல்ல, அண்டார்டிகாவுல பனிமலையில இருக்கிற ஜெயில் கூட பத்தி எரியும். அங்கெல்லாம் இருட்டா தானே இருக்கு அண்டார்டிகால. இருட்டுல போய் என்னத்த புரட்சி பண்ண போறீங்க? ஓ, இருட்டு புரட்சியா? ஏங்க பனிமலை கூட பத்தி எரிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு ஒரு கொதிப்பான விஷயங்கள் நடக்கும் சொல்ற. பனி மேல பத்தி நெறியுமா? என்ன சார், எதுக்கு மோனிலாம் பயங்கரமா பேசுறீங்க? இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. சொல்லி புரிய வைக்கும். பனிமலை பத்திக்கிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தது இல்லையா? நான் பார்த்தேன். பூமிக்குள்ள இருக்கிற நெருப்பு பிச்சுக்கிட்டு வெந்து எரிமலையா வெடிச்சுதுன்னா மேல ஐஸ் இருக்கேன்னு பாக்காது. அப்படியே பத்தி எரிஞ்சு ஐஸ் எல்லாம் அப்படியே உருகடிச்சு ஆக்கிறோம். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல அறிவு இருந்தாதான் அறிவியல் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல போய் அறிவு இருக்கான்னு போய் செக் பண்ணுங்க. முதலுக்கு போய் அறிவு இருக்குதா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? என்னது? இல்ல முதல்ல போய் அறிவு இருக்குதா, முதல்ல அறிவு இருக்குதா பாருங்க அப்படின்னு இல்ல, முதலைக்கு அறிவு இருக்குது, நான் எப்படி போய் செக் பண்றது? என்னங்க அது உண்மையிலேயே புரியல. ஏங்க அதாவது இதெல்லாம் பேச்சுன்னு பேசுறது. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுறோம்னா நான் வெட்டித்தனமா உங்க பேச்சை கேட்கறதுக்கு வரல. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மள நம்பு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் நம்ம ஸ்பீச்சை கேட்கறாங்கன்னா அவங்களும் வெட்டித்தனமான இல்ல. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஒரு பேசுறதுக்கு முன்னால லிசனிங் ப்ராப்பர்லி. முதல்ல லிசன் பண்ணுங்க. என்ன பேசுறோம் அப்படிங்கறத கேட்டுட்டு பேசுங்க. நீங்க பேசுறதுலாம் நான் கேட்டு புரிஞ்சு பேசணும்னு வச்சீங்களா, உங்க லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துருவாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். கடைசியா உங்க தலைவரு தேர்தல் நிக்க போறாரா புறக்கணிக்க போறாரா? தெளிவா பதில் சொல்லிட்டு சொல்லுங்க. என்னவா நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு தேர்தல நிக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டுல இருப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குது எல்லாருக்குமே. வேணாங்க, இதுக்கு பதில் சொல்றதுக்கு தெரியலையா? பதில் சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டு போங்க. உள்ள பில்டப் கொடுக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கே டவுட்டா இருக்கு, உங்க தலைவர் வந்து ஜெயில இருப்பாரா? எலெக்ஷன் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உள்ள நடக்கிற விஷயங்கள் இது நாள் வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ்னு ஒரு கூட்டணி வச்சு டிஎம்கே காரங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? முதல்ல டிஎம்கே காரங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த கூட்டணியை உடைக்கணும். இப்ப ராகுல் காந்தியும் விஜய் தான் கூட்டணி. புரியுதுங்களா? எங்க கூட்டணி அமைச்சுதான் திமுகவை வீழ்த்த முடியும் இந்த தமிழ்நாட்டுல. புரியுதுங்களா? அதோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. நாங்க எல்லாரும் நினைக்கிறாங்க தற்குறி மக்களும் சரி, தற்குறியான விஷயங்களும் சரி, எல்லாரும் பாஜக கூட நாங்க சேர்ந்துருவோம் அப்படின்னு. பாஜக கூட சேர்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் இந்த நாட்டை திமுக தான் ஆளும் பாஜக கூட நாங்க சேர்ந்தோம்னா. புரியுதுங்களா? காங்கிரஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் நாங்க ஆட்சி அமைக்க முடியும். புரியுதுங்களா? நாங்க 2வது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டுன்னு தெளிவா வெரி பிகினிங்கே சொல்லியிருக்கார் தலைவர். சார் சொல்லுங்க. பகல் கனவு காண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை கண்ணு முழிச்சுக்கினே கனவு காண்றீங்களோ? இல்லங்க, நீங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. கனவு பயங்கரமா காண்றீங்க. நடக்காததெல்லாம் நடந்துடுற மாதிரி இது பண்ற மாதிரி நீங்க கனவு காண்ற மாதிரி இருக்கு. நீங்க எல்லாம் அதாவது அதான் நடந்தாதான் நம்புற மக்கள் நீங்க. சரிங்க சார், பாப்போம் சார். இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு 2 மாசம் இல்ல, அடுத்த மாசம் 15ஆம் தேதி பாப்பீங்க யாரு கூட கூட்டணி அப்படிங்கறதெல்லாம். அந்த அறிக்கைன்னு ஒண்ணு வரும் பாருங்க. ஆமா சார். எல்லாரும் தேர்தல் அறிக்கை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அறிக்கை பார்த்த மக்கள் வேற எங்கேயும் போக மாட்டான். ஆமா, பசி பட்னியா நின்னா கூட எங்களுக்கு வரிசையில் நின்று ஓட்டு போட்டு போவோம். பார்க்கலாம் சார். ஊர்ல இருந்தெல்லாம் ஓட்டு போடுவோம். ஃபாரின்ல இருக்கிறவங்க கூட எங்களுக்காக அங்க இருந்து சொந்த காசுல செலவு பண்ணி இங்க ஓட்டு போட்டு போவோம். சர்க்கார் படத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அது மாதிரி தான் ஃபாரின்ல இருந்து ஓட்டு போடுவார். அது மாதிரி நீங்க சர்க்கார் படத்தை சொல்லிருந்தீங்க. நேற்று சன் டிவில போட்டாங்க பாத்தீங்களா? என்னங்க நான் என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? இல்ல, சர்க்கார் படத்துலதான் விஜய் செலவு பண்ணிட்டு ஒத்த ஓட்டுக்காக அவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு ஓட்டு போடுவாரு.
அது மாதிரிதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. சன் டிவில இப்ப எங்க தலைவனோட படத்தை போடுறதே கிடையாது, நிப்பாட்டிட்டாங்க தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஒரு காலத்துல இந்த சன் டிவிக்கு வாழ்க்கை கொடுத்ததே எங்க தலைவன் தான். ம். புரியுதுங்களா? இதே சன் டிவி இன்னைக்கு வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம எங்க தலைவனோட படமோ பாட்டோ இப்ப போடுறதே கிடையாது. சன் டிவி இல்ல, எந்த சேனலும் இதுக்கப்புறம் விஜய் பத்தி போட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அப்போ எலெக்ஷன் டைம்ல போட்டா அவருக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எந்த சேனல்லயும் போட மாட்டாங்க விஜய் படத்தை. பாட்டு கூட போட மாட்டாங்க. ஒரு விஷயங்க, நல்ல பெதம் பண்ண ம். நீங்க மண்ணுல போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் முட்டிக்கிட்டு முளைக்கும் ஒரு காலம் வரும். அழிஞ்சும் போகும். ஒழுங்கா பராமரிக்கலாம், நாத்தடிக்கும். ஆனா ம். ஆனா ரொம்ப ஹர்ட் பண்றனோ. ஏன் சரி பாப்போம் 2026 வேணாம் பேசாதீங்க, வேணாங்க பேச வேணாங்க, எப்பா சாமி வேணாம் பேச வேணாம், விடுங்க.